ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஃப்சி பிஆர்பி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண முடி எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கும். அதுக்கு தான் இந்த வீடியோ. பிஆர்பியோ ஜிஎஃப்சியோ மினாக்சிரலோ ஹேர் என்சைம் பூஸ்டர்னு ஒன்று கொடுப்பாங்க. அதுவோ டேப்லெட்டோ எது யூஸ் பண்ணாலும் பக்கத்தில் இருக்க வீடியோ பாருங்கள், அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்கும். ஆனால் வந்து நிரந்தர தீர்வு கிடையாது. அது உங்களுக்கு எவ்வளோ நாள் வந்து முடி வேணுமோ அவ்வளோ நாள் நீங்கள் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணணும். எதை யூஸ் பண்ணாலும் அதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகும், ஹேர் போயிட்டு தான் இருக்கும். அப்படிங்கிறதுக்கு நம்ம தான் உதாரணம். பார்த்துங்க, இந்த இடம்லாம் பாருங்கள், ஃபுல்லாக ஹேர் போயிடுச்சு. தெரியுதுங்களா? இந்த இடம்லாம் அதுக்கப்புறம் ஏறிடுச்சு. எல்லாம் முடி இது வரைக்குமே போயிடுச்சு. இங்கே இது வரைக்கும் ஃபுல்லாகவே போயிடுச்சு இப்போ. ஆனால் அதில் பாருங்கள், முடி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நம்ம விட்டுட்டோம்னா மறுபடியும் முடி கொட்டும். நீங்கள் அந்த செயற்கையாக நம்ம எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே பிஆர்பியோ ஜிஎஃப்சியோ மினாக்சிரலோ டேப்லெட்டோ ஹேர் என்சைம் பூஸ்டர்னு கொடுப்பாங்க. அதுவோ எது யூஸ் பண்ணாலும் நமக்கு முடி எவ்வளோ நாள் வேணுமோ அவ்வளோ நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணணும். கால இடைவெளி தான். ஃபஸ்ட்டு 1 மாதத்துக்கு ஒரு டைம் செஷன் எடுப்போம், அப்புறம் 2 மாதத்துக்கு ஒரு டைம், ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம், நல்ல குவாலிட்டி ஆனதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு டைம் பண்ணால் கூட போதும் ஜிஎஃப்சிம்பாங்க. ஆனால் டேப்லெட்டோ மினாக்சிரலோ உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் அந்த முடி வந்து அதே குவாலிட்டி மெயின்டைன் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா.